கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் நமக்கு கொடுக்கிறார் அல்லவா? ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பை நாம் ஏன் தியானிக்கிறோம் என்றால், அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே அந்த அளவு நாம் விதைத்து அதை அறுவடையை காண்கிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதனால தான் நாம் தேடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறது எதற்கு? அவர் நமக்கு அறுவடை கொடுக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல விதமான சமாதானத்தின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறவர் நமக்குள்ளவே இருக்கிறார். அதனால தான் அவர் தேடி வருகிறார். உங்களுக்கு இருக்கிற குறைகளெல்லாம் நீக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்வீங்க, என்னங்க குறைகளெல்லாம் நீக்கிறான்னு சொல்லுங்க, என்கிட்ட தான் ஏகப்பட்ட குறைகள் இருக்க. எனக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது, மற்ற காரியங்களை எனக்கு செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், ஏகப்பட்ட காரியங்கள் எனக்கு இருக்குது. அதை நான் எப்படி பூர்த்தி செய்வேன் என்று எனக்கே புரியல. ஆனால் நீங்கள் சொல்லிங்க, குறைவே இல்லாமல் என்னை நடத்துகிறார் என்று. என்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்குது, எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நான் பின்தங்கி இருக்கேன், அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா? தேவன் பாருங்கள், இந்த ஒரு மனிதன் வசனத்தை, இப்போ நான் பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களாலே உங்களுடைய வாழ்க்கை முன்னேறிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் இந்த வார்த்தை கேட்குறீங்க. எத்தனை பேரோ தேவனுடைய வார்த்தை கேட்குறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்வமாட்டு இருக்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்றால் தேவன் இதில் இருந்து, இந்த கொஞ்சத்திலிருந்து உங்களை உயர்த்துகிறவர். ஆகையால் இந்த கொஞ்சம் நீங்கள் இப்போ விரும்புகிறீங்க, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் விரும்புகிறீங்க அல்லவா? தேவன் இதிலிருந்து உங்களை உயர்த்த அவர் ஆரம்பித்து விட்டார். ஆகையால் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை மலரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நீங்கள் பின்தங்கி இருக்கீங்களா? அதற்கு தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறார் பாருங்கள். அந்த வழிதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இந்த விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு விவசாயி எப்படி அதை செய்கிறானோ அதே போல இந்த பூமியிலே பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த வேலை செய்து கொண்டிருக்கு. ஆக நீங்கள் சொல்லலாம், அது கரெக்டு தாங்க, அது பூமியில தான் வேலை செய்கிறது, பணம் எப்படிங்க பெருகுது, பணத்தை சொல்லித்தாங்க எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? பணத்தை தேவன் விதை என்றே அறிவித்து விட்டார். இப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆம், பணம் இந்த உலகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அது எந்த திசைக்கு கொண்டு போய் விடணுமோ அந்த திசையை கொண்டு போய் உங்களை விடக்கூடிய ஒரு சக்தி அதற்கு இருக்குது. ஆகையால் இந்த பணத்தை நீங்கள் வெறும் காசு, நோட்டு, பணம், இந்த தாள் இப்படி தான் பார்க்குறீங்க. நிறைய பேர் இதைத்தான் காண்கிறாங்க ஒழிய, இது ஒரு சக்தி மிக்கது, இதனுடைய ஆற்றல் மிகப்பெரியது, இது தேவன் விதையென்றே சொல்லிவிட்டார். ஆகையால் இந்த விதையை நான் விதைக்கப் போகிறேன், அறுவடையை அறுக்கப் போகிறேன், பணத்தின் அறுவடையை நான் அறுக்கப் போகிறேன் என்று ஒரு மனிதன் அதை புரிந்து அதை நீங்கள் எழும்புகிறான்டா. இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிட்டீங்க. தேவன் முதலிலே பணத்தை விதை என்று சொல்லிவிட்டார். இது உங்கள் மனதில் அப்படியே பதிஞ்சிடணும், எழுதி வச்சுக்கோங்க. தேவன் பணத்தை விதை என்று சொல்லிவிட்டார். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதையை போட்டு அவன் பெருக்கத்தை காண்கிறான், எப்படி பெருக்கம் ஏற்படுகிறது? தேவனுடைய பிரின்சிபல் அங்கே வேலை செய்கிறது. அதே போல் உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அதில் பார்க்கணும், உங்களுடைய விசுவாசத்தை அது மேலே வைக்கணும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்படித்தான் அவர் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஐடியா கொடுத்துருக்கிறார் அல்லவா? உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக? எங்கேயாட்டு வச்சு சேர்த்து வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், கொடுத்துடக்கூடாது யாருக்கும். எந்த நய பைசா கொடுத்துருங்க, யாராட்டு வந்து கேட்டாலும் கொடுத்துடக்கூடாது, அவனுக்கு கொடுத்துடக்கூடாது, இவனுக்கு கொடுத்துட, யார் வந்தாலும் இல்லைன்றது. வீட்டில் வந்து ஒரு 10 20 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்டாலும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுது. இல்லை அப்படின்னு நீங்கள் கொடுக்கும் பொழுது விதையாக விதைக்கிறீர்கள். அந்த விதை உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? தேவன் பல மடங்கு அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறார். ஆகையால் நீங்கள் அதை விட்டு விடாதீர்கள், அந்த விதைப்பு அறுப்புங்கிறது. ஸோ அதை பற்றி நீங்கள் தவறான எண்ணத்தை வைக்கக்கூடாது. அதற்கு பாருங்கள், தேவன் பாருங்கள் என்ன சொல்கிறார்? ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படுத்தணும். எப்படி? தப்பான எண்ணங்களை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தப்பான திசையில் தான் போகும். ஆகையால் நீங்கள் சொல்லலாம், இவர் பணத்தை பற்றி பேசுகிறாரு, பொருளாதாரத்தை பேசுகிறாரு, கொடுங்க அப்படின்னு. இப்போ ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், இப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சாங்களா, அந்த எண்ணமே உங்களை அழிச்சிடும். உங்களுடைய எண்ணம் எப்படி? தேவன் சொல்லியிருக்கிறார், நான் தேவன் மேல் அந்த விசுவாசத்தை வைக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் என்னுடைய விசுவாசம் எல்லாம் தேவனோடு இருக்கிறது. இந்த வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன் தேவன் மூலமாக. ஆகையால்
இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அதற்கு முன் வரும்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். பாருங்க, நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதாவது நீ நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு குறைவே இருக்காது, வாழ்க்கையில செழித்து நீங்க வாழுவீங்க. அப்போ பாருங்க, தேவன் இந்த விதைப்பு அறுப்பை கற்றுக் கொடுத்த இந்த தேவன், நீங்க அதை விதைக்க ஆரம்பிங்க. எப்படி? இப்போ நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கலாம். நீங்க விதைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை நான் எப்படி வைக்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பாருங்க, தேவன் சொல்லுகிறார், முதல்ல நீ இந்த பணத்தை விதை என்று விதைச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வச்சாங்களா, அந்த ஊழியத்துக்கு ஒரு எவ்வளோ கொடுக்கீங்க, 1000 2000 எவ்வளோ கொடுக்கீங்க, உங்களால் ஏண்டதை நீங்கள் கொடுக்கீங்கன்னு வச்சாங்களா. அதை எப்படி கொடுக்கணும்? தேவனே, இதை நான் விதையாக விதைக்கிறேன். இரண்டாவது, நான் இந்த விதை மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கேன். என்ன இதிலிருந்து பெருக்கம், என்னுடைய எதிர்காலத்தில் நான் எனக்கு கனவு இருக்கு, நான் அதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அதை நோக்கி எதிர்பார்க்கிறேன். பாருங்க, அதான் வசனத்தில் பாருங்க, நிறைய பேர் இதை அறிஞ்சுக்கிட்டே மாட்டாங்க. சிறுக விதைக்க சிறுக அறுப்பான், பெருக விதைப்பான், பெருக அறுப்பான், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். என்னுடைய பண்டசாலையில் முதல் பலனை கொடு, நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டும். இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கவனிக்காமல் எப்படி முன்னேற முடியும்? தேவன் சொல்லுகிற அந்த பிரின்சிபலை கடைபிடிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆகையால் நீங்கள் இன்று முதல் நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறனே மாறும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் காலடியில் விழ அளவுக்கு நீங்கள் மாறுவீர்கள். அந்த அளவுக்கு விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து இதை பார்க்குறவர்கள் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் அனுதினமும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.